தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு அப்பா அழுது கொண்டே மருத்துவரிடம் வந்தார். ஓவியனான என்னுடைய மகனை நான் இழந்து விட்டேன். அழகாக படங்களை பார்த்து வரையக்கூடியவன். சில நேரங்களில் அநேக போட்டிகளில் கலந்து கொள்வான். அதில் 2வது பரிசு, 3வது பரிசு, சில நேரங்களில் ஆறுதல் பரிசை கூட பெற்றுக்கொண்டு வருவான். ஆனால் நான் மிகவும் எரிச்சல் அடைந்து அவனை திட்டிக் கொண்டே இருப்பேன். எதற்காக இப்படி பண்ணுகிறாய்? இன்னும் சற்று முயற்சி செய்து பார்த்தால் முதல் மதிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவனிடம் நான் கத்திக்கொண்டே இருந்தேன். அவனும் முயற்சி செய்தான். முதல் பரிசை பெற்றுக்கொண்டு என்னுடைய கைகளில் தந்து கொண்டிருந்தான். நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய மகன் மிகவும் சோர்வாக காணப்படுகிறான் என்று சொன்னார். அதற்கு அந்த மருத்துவர் அந்த அப்பாவிடம் சொன்னார், நீங்கள் அங்கீகாரத்திற்கு அவசரப்படாதீர்கள் என்று. ஆம் அருமையானவர்களே, அநேக நேரங்களில் நாமும் அப்படித்தான். செய்கின்ற வேலையில் இந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை, எனக்கு இந்த இடத்தில் மதிப்பு கிடைக்கவில்லை என்று நினைத்து நாம் சோர்வடைந்து காணப்படுகிறோம். அப்படி இராதிருங்கள். உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய வேலைகளை நீங்கள் திருப்தியாக செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் நினைக்கின்ற அங்கீகாரத்தை உங்களுக்கு தேவன் தர வல்லவராக இருக்கிறார். செய்கின்ற தொழில் உங்களுடையது, அங்கீகாரத்தை தரக்கூடியது தேவனுடைய கிருபை மட்டுமே. நம்முடைய வேத புத்தகத்தில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும், அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் என்று ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, நாம் செய்கின்ற காரியங்கள், அந்த வேலைகளும் அந்த படிப்பு எல்லாவற்றையும் நாம் திருப்தியாக செய்யும் போது அங்கீகாரம் என்பது தேவனுடைய கிருபையால் தானாக வரும். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.